ஹாவின் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் கோட் அணிவது தொடர்பாக ஆலோசனை செய்து வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இது 100% அவங்க கவனக்குறைவா இல்லை அவங்க ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் மாட்டிட்டாங்களா இப்படின்னு தெரியல. ஆனால் இது சாதாரண நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இவ்வளோ நாளில் அப்படி நடந்ததில்லை. அவங்க துப்பட்டா கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கு. அது எப்படி அங்கே போச்சுன்னு தெரியாது. அவங்க கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சிருந்தால் மட்டும்தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அது ஈஸியாக போகாது. இது மற்ற பெல்ட் ஓடவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி அதில் காற்று அதனால போய் இழுத்து அப்படிலாம் சொல்ல சான்ஸே இல்லை. ஏன்னா இது நீங்கள் பேக்கேஜிங்கில் உள்ளதான். அது ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா அந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து அந்த பாலை பாக்கெட்ஸ் எடுப்பாங்க. அது ரொம்ப நார்மல் ஸ்பீடில் தான் அது போகும். அதில் கண்டிப்பாக அவங்களுடைய கவனக்குறைவால் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்டடி பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் இஎஸ்ஐ, ப்ராவிடன்ட் ஃபண்டு, அந்த எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் பண்ணுற திட்டத்தின் மூலமாக அது என்னென்ன கவரேஜ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கின்றோம். இன்னும் சில நடைமுறைகளை கொஞ்சம் கடினமாக்குவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாங்கள் துப்பட்டா அனுமதிக்கிறதில்லை. இந்த கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய சில பெண்கள் அவர்கள் நம்முடைய கலாச்சாரம் இது, நாங்கள் அது முடியும்னு ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் சொல்லாங்க. நாங்கள் தான் அப்படிப்பட்ட இடங்களில் கோட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு சொல்லி அவங்கள ஓவர் கோட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு அவங்கள்ட்ட லேபர்ஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டில் ஒன்று இங்கே சூஸ் பண்ண ஒன்றில் துப்பட்டா முடியாது, இல்லைன்னா கோர்ட்டு போடுறது நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பேசி அதை எங்களுடைய எஸ்ஓபியில் சேர்த்து ப்ரிகாஷன்ஸை கொஞ்சம் கூட கூட்டலான்னு நினச்சிட்டு இருக்கோம்.